மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 16/3/2026 ஆகுது. இந்த ஒரு அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வயல் பக்கம் வந்திருக்கோம். வழக்கம் போல் நம்ம வயலுக்கு வந்தாச்சு. பதியம் தெரியும். ஆனால் முன்னாடி நான் வீடியோ எடுத்து காட்டுது, அது இப்போது கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெல் வந்திருக்கு. எல்லாமே இப்போ அறுக்கிற நிலைமைக்கு தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளுக்குள்ளே எல்லாமே ஃபுல்லாகவே அறுத்துடுவாங்க. இந்த ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏக்கர் ஃபுல்லாகவே ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண போகிறாங்க. அறுவடை பண்ணும்போது நான் டைம் கிடச்சா நான் வந்து வீடியோ போடுறேன். பார்த்தீங்கன்னா என்ன இது இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிக்க போகுது. இனி வரக்கூடிய மணி நேரங்கள் இப்போவே வெயில் வந்து அதிகமாக அடிச்சிக்கிட்டு இருக்குது. நான் நிற்கக்கூடிய இடத்துல கூட அதிகமான வெயில் தான். இதனால் கொஞ்சம் விவசாய சொந்தங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொல்லுவதை கேளுங்க. நீங்கள் வந்து வயலுக்கு வரீங்க அப்படின்னா நான் சொல்லுவதை கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் வயலுக்கு வரீங்க, வேலை பார்க்க வரீங்க அப்படின்னா துண்டில் அதாவது எப்படின்னா தலையில் நீங்கள் வந்து துண்டு போட்டுக்கிட்டு வேலை பாருங்கள். நீங்கள் வந்து வெறும் தலையில் வேலை பார்க்க வேணாம். வெறும் தலையோட வேலை பார்த்தா மயக்கம் வரும். இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தலையில் துண்டு அணிஞ்சிக்கோங்க. 2வது தண்ணி கொண்டு போங்க. எங்கே போனாலும் நம்ம விவசாய சொந்தங்கள் அரை லிட்ரு 1 லிட்ரு எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கு மறந்துடாதீங்க. தண்ணீர் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து 3வது இந்த வெயில் காலத்தை சமாளிப்பதற்கு தண்ணீரும் முக்கியம், இந்த தலையில் அந்த துண்டும் முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. இந்த பழைய சோறு, இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வேலை செய்யும்போது நமக்கு இந்த ஜூஸு, இந்த பழைய சோறு எல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப 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 நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இதனால் விவசாய சொந்தங்கள் வேலை பார்க்கும்போது, அறுவடை வேலை பார்க்கும்போது, விவசாய வேலைகளை பார்க்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நல்ல அந்த பழைய சோறு இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கவனமாக வேலை பாருங்கள். அறுவடை பணிகள் செய்யும்போது கவனமாக வேலை பாருங்கள். மழை வருது. மழை வந்து எந்தெந்த தேதியில் வரும்னு நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ மழை வரப்போகுது உண்மை. அது எந்த தேதியில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கே சில இடங்களில் மழை வந்து பெய்ய போகுதுங்க. இன்றைக்கி வந்து எங்கே மழை பெய்ய போகுதுன்னா, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை வந்து பதிவாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளை முதல் மேற்கு மாவட்டங்களில் அந்த மழை வந்து தீவிரமாகும். நாளை மறுநாள் 20, 23ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். ஆனால் 23ஆம் தேதி வரைக்கும் சற்று தீவிரமான ஒரு மழையாக பதிவாகலாம். இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது, எந்தெந்த மாவட்டங்களில் அதி தீவிரமான மழை பெய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வட உள் மாவட்டம், வட கடலோரம். சென்னைக்கெல்லாம் மழை இருக்கும் போல் தெரிகிறது. சென்னைக்கும் கனமழையை எதிர்பார்க்கலாம். ஆனால் வட உள் மாவட்டங்களும் அதிகமான மழை இருக்கும் போல் தெரிகிறது. ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே. வட கடலோர மாவட்டம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அதே போல் விழுப்புரம், விருதாச்சலம், புதுச்சேரி வடக்கு வரைக்கும் வட மாவட்டம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வரும் நாட்களில். நாளை அல்லது நாளை ஒரு 23ஆம் தேதிக்குள்ளே கனமழை பதிவாகலாம் வட மாவட்டம் பல்வேறு இடங்களில். அதே போல் நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் கடலோரம் விட உள்ள அதிகமான மழை இருக்கும். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், சிதம்பரம், கும்பகோணம், இந்த தஞ்சாவூர் எல்லையோர பகுதிகள், திருச்சி மாநகர பகுதி, முசிறி, துறையூர், பெரம்பலூர் இந்த இடங்களில் அதிகமான மழை இருக்கும். சரிங்களா? கவனமாக இருங்க. கடலோரம் மழை இருக்கும், ஆனால் உள்ள அதிகமான மழை இருக்கும். மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. கவனமாக இருங்க. தென் மாவட்ட மக்களே கவனமாக இருங்க. வரும் நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மட்டுமே இன்றைக்கி தொடங்கும். நாளை அதிகமான மழை இருக்கலாம். நாளை மறுநாள் அதை விட அதிகமான மழை இருக்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு 3 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தபடியாக கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் சற்று பரவலான இடியுடன் கூடிய கோடை மழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை அல்லது நாளை மறுநாள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு, நாளை முதல் ஒரு 3 தினங்களுக்கு கோடைக்கால இடிமழை மேற்கு மாவட்டங்களில் பதிவாகும். கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூருக்கு மேற்கே, அதே போல் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை வரைக்கும்
பரவலான மழை இருக்கும். சென்னைக்கு மழை இருக்கும். ஆனால் பரவலான அந்த உள்ளே தான் காற்று வந்து அதிக குவிய போகுது. அதனால் உள்ளே வந்து நம்ம வந்து மழை வந்து தீவிரமான மழையை வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஆலங்கட்டி மழையும் பதிவாகும். ஆலங்கட்டி மழையும் மதிய நேரத்தில் மழை பெய்து ஆலங்கட்டி மழையாக வெளுத்து வாங்கும். சரிங்களா, கவனமாக இருங்க. அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு மழை இருக்குங்க. இதான் உண்மை. அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு மழை வந்து நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இது போன்ற அறிக்கைகள் தெரிந்து கொள்ள மறக்காம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மழை இருக்குது. இன்றைக்கி வந்து சில இடங்களில் தொடங்கும். நாளை மறுநாள் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். டெல்டாவிற்கும் மழை இருக்கும். வட மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கும். கவனிக்க, பரவலாக தமிழகம் முழுவதும் மழை பெய்யாது. சில இடங்கள் சில மாவட்டங்களில் மட்டுமே மழை பெய்யும். இப்போ டெல்டாவில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாது. டெல்டாவில் சில இடங்கள் தஞ்சாவூரில் பெய்யும், அப்படியே நாகப்பட்டினத்தில் பெய்யும், அப்படியே கும்பகோணத்தில் பெய்யும். சில இடங்கள் சில மாவட்டங்களில் மட்டுமே பெய்யும். சரிங்களா, இந்த கோடை மழை அப்படிங்கிறது எல்லா இடங்களும் மழை கொடுக்காது. காற்று சுழற்சி தாழ்வு பகுதி எல்லா இடமும் மழை கொடுக்கும். ஆனால் இந்த கோடைக்கால மழை அப்படிங்கிற வெப்பத்தை பொறுத்து அந்த காற்றோட குவிதலை பொறுத்து தான் இந்த மழை பொழிவு மாறும். இதனால் சில இடங்கள் 10 மாவட்டம் 15 மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. சரிங்களா, கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.